Hi friends, in the video 11th standard chemistry page number 169 6th unit gaseous state la irukra deviation from ideal gas behavior அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். So deviation from ideal gas behavior ideal gas behavior ல இருந்து deviate ஆகுறது அப்படிங்கிறது தெரியுது. முதல்ல அப்ப ideal gasனா என்னங்கிறது தெரியணும். கரெக்ட்டா? அப்ப ideal gas அப்படிங்கிறது இப்போ ஒரு பர்టిక్యులர் வெசல்ல வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படினா ஒரு gas எல்லாமே வச்சிருக்கோம். ஓகேவா? So இந்த gas எல்லாமே எந்த விதமான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸும் இல்லாம ஓகேவா எந்த விதமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இல்லாமல் இருக்கிறது தான் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாமல் சும்மா அது பாட்டுக்கு சும்மா இருக்கிறது தான் நம்ம வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல்ஸ் ஆக்குப்பை நெக்லிஜிபிள் வால்யூம். ஒவ்வொரு சின்ன கேஸ் மாலிகுல்ஸும் ரொம்ப சின்ன வால்யூமை தான் ஆக்குப்பை பண்ணும் when compared to the total volume of the gasக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்போ there is no attractive forces between the gas moleculesக்கே இருக்காது. So the gases those behavior is consistent எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் with this assumption என்னது அதுக்கு attractive force இல்லை அப்படிங்கிற assumptionல அண்டர் எல்லா கண்டிஷன்லையும் நம்ம இது பண்ணும்போது அதை தான் நம்ம ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாமே வந்து பாசிபிள் கிடையாது. எல்லா கண்டிஷனுமே இது மாதிரி பாசிபிள் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிக்விஃபைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேஸஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி கேஸஸ் வந்து லிக்விஃபிகேஷனாக மாற்றுறது லைக் லிக்விடாக மாற்றுறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் வந்து எனக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு எந்த கேஸுமே வந்து ஐடியலாக இருக்காது. எல்லா கண்டிஷனுமே ஐடியலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ஐடியல் கேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ரியல் கேஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஐடியல் கேஸஸாக பிஹேவ் பண்ணும் டென் டு அப்ரோச் த ஐடியல் கேஸ் அண்டர் சில கண்டிஷனில் வந்து எனக்கு அது வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது எனக்கு வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இசட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ த டீவியேஷன் ஆஃப் த ரியல் கேஸ் ஃப்ரம் த ஐடியல் பிஹேவியர் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இப்போது அந்த ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து டீவியேட் ஆகுறது. ஐடியல் கேஸ்னால் என்னது எந்த விதமான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுலேருந்து ரியல் கேஸ் வந்து எப்படி டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வந்து கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் மூலியமாக சொல்லலாம். அந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரோட ஃபார்ம் என்னன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு பிவி டிவைடட் பை என்ஆர்டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு நார்மலாக என்ன தெரியும் ஐடியல் கேஸோட ஃபார்ம் என்னன்னு தெரியும் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படிங்கிறது தெரியும். தட் இஸ் இந்த இடத்துல NRT Z is equal to PV அப்படிங்கிறது தெரியுமா? அப்போ ஐடியல் கேஸ்னா PV equal to NRT. அப்போ இசட்டோட வேல்யூ 1 இருந்திருக்கணும். ஐடியல் கேஸ் அப்போ இசட்டோட வேல்யூ 1 இருந்திருக்கணும் அட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஃபார் திஸ் கேஸஸ் இந்த கேஸஸ்க்கு நம்ம வந்துட்டு இசட்டுக்கும் ப்ரெஷருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ the gases deviate from the ideal gas behavior அதாவது இசட் வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப் எதுக்குன்னா ப்ரெஷர் வந்து ATMல இருக்குது. இந்த இசட்டோட வேல்யூ எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த கிராஃப் வந்து ப்ரெஷர் வந்து பார்ல இருக்கு. இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் தட் இஸ் இந்த இசட்டோட வேல்யூ தான் எடுத்திருக்காங்க. ஐடியல் கேஸ் பிஹேவியர்னா இதோட வேல்யூ வந்து 1ன்னு வரணும். இந்த கம்ப்ரெசிபிலிட்டி இந்த இசட்டோட வேல்யூ 1 கரெக்டாக. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்காங்களா அதுதான் ஐடியல் கேஸ். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்காங்களா அதுதான் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி கேஸ் டீவியேட் ஃப்ரம் த ஐடியல் பிஹேவியர் இட்ஸ் இசட் வேல்யூ டீவியேட்ஸ் ஃப்ரம் யூனிட்டிலேருந்து டீவியேட் ஆகும். ஃபார் ஆல் கேஸஸ் அட் வெரி லோ ப்ரெஷர் அண்ட் வெரி ஹை டெம்பரேச்சர் த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் அப்ரோச்சஸ் யூனிட்டி. அதாவது எனக்கு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்ரோச்சஸ் யூனிட்டினா என்ன அர்த்தம் 1னா என்ன அர்த்தம் எனக்கு அந்த ஐடியல் கேஸ் பிஹேவியரில் வரும் அப்படின்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் ஐடியல் கேஸ் பிஹேவியரில் வருமா வெரி லோ ப்ரெஷர்லையும் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லையும் ஐடியல் கேஸ் பிஹேவியரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வெரி லோ ப்ரெஷரில் வெரி ஹை டெம்பரேச்சரில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா வெரி லோ ப்ரெஷர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? வெரி லோ ப்ரெஷர்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெரிய வெசல் வெரி லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய வெசல் எடுத்துக்கிறது. அதில் வந்து கொஞ்சம் கேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? அதுக்கு அப்போ வந்து அந்த ஃபோர்ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ எதுவுமே இருக்காது. அப்போ கொஞ்சம் கேஸ் வந்து நான் பெரிய வால்யூமில் வைக்கும் போது எனக்கு அதுதான் வந்து வெரி லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு இது வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஓகேவா? அடுத்தது வேறு இப்போ வெரி ஹை டெம்பரேச்சர் அது எப்படின்னா இப்போ ஒரு வெசல் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் கண்டிப்பாக. அது அப்போ அதோட ப்ரெஷர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக?
அப்போ ஆக்சுவலி டெம்பரேச்சரை அதிகப்படுத்தும் போது அதில் உள்ள கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகும். கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன அர்த்தம்? அந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து எங்கடா ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படிங்கிறத பார்க்க ஓடும் அந்த மாலிகுல்ஸ்லாம். அப்போ அந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு அட்ராக்ஷனோ எதுவுமே இருக்காது, கரெக்டாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த வெரி ஹை டெம்பரேச்சரில் பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகும்? ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ வெரி லோ ப்ரெஷர்லையும் வெரி ஹை டெம்பரேச்சரில் ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது the temperature at which the real gas வந்து ஐடியல் கேஸ் ஆகும் ஓவர் த அப்ரிஷியபிள் ரேஞ்ச். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் மட்டும் வந்து ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு டெம்பரேச்சர் தான் பாயில் டெம்பரேச்சர் ஆர் பாய்லி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த பாய்லி பாயிண்ட் வந்து நேச்சர் ஆஃப் த கேஸை பொறுத்து மாறிட்டே இருக்கும். இப்போது above the boil point for real gases Z is greater than 1, the real gases show positive deviation. So இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசட்டோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இந்த ஹீலியம் கேஸ்லாம் எனக்கு என்ன ஆகுது? இசட் ஈக்குவல் டு 1 வந்து அது வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுது. ஓகேவா? இசட் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கும்போது. ஆனால் ஒரு சில கேஸில் எனக்கு என்ன ஆகுதுன்னா இசட் இஸ் லெஸ் தேன் 0க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அப்போ அது வந்து அப்படியே கிரேட்டர் தேனாக போயிடுது. லெஸ் தேனாக வந்துட்டு அப்புறம் கிரேட்டர் தேனாக போயிடுது, அதுக்கப்புறம் கிரேட்டர் தேனாக போயிடுது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் எங்கேயோ ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த லைன் கூடவே வர மாதிரி இருக்கும் ஒரு சில கேஸஸ்லாம். அதுக்கப்புறம் இசட் இஸ் கிரேட்டர் தேன் 1 ஆகும், இசட் இஸ் லெஸ் தேன், அதுக்கப்புறம் கிரேட்டர் தேன் 1 ஆகும் சில கேஸஸ்லாம் போயிடுது. ஓகேவா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ரியல் கேஸஸ் ஷோ பாசிட்டிவ் டிவியேஷன். இப்படி கிரேட்டர் தேன் 1 இருக்கும் போதெல்லாம் அந்த ரியல் கேஸஸ் வந்து பாசிட்டிவாக டிவியேட் ஆகுது. ஓகேவா? இதுதான் நார்மல் பாயிண்ட். இதுலேருந்து டிவியேட் ஆகி போகுது. ஸோ இது பாசிட்டிவ் டிவியேஷன், இது வந்து நெகட்டிவ் ஆகி பாசிட்டிவாக போகுது. ஸோ பிலோ த பாய்லி பாயிண்ட்ல த ரியல் கேஸ் ஃபர்ஸ்ட் ஷோஸ் டிக்ரீஸ் ஃபார் இசட். முதல்ல அது வந்து என்னது? டிக்ரீஸ், இசட்டுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ரீச்சஸ் அ மினிமம், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் அளவில் மினிமம்க்கு ரீச் ஆயிடுது. அண்ட் தென் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். அப்புறம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இந்த இசட்டோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கிளியர் தட் அட் லோ ப்ரெஷர் அட் அ ஹை டெம்பரேச்சர், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லோ ப்ரெஷர்லையும் ஹை டெம்பரேச்சர்லையும் எனக்கு என்ன சொல்லலாம்? ரியல் கேஸ் வந்து பிஹேவ் ஆஸ் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் ரியல் கேஸ். ரியல் கேஸ்க்கான கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலாக நமக்கு என்ன தெரியும்? Z is equal to PV டிவைடட் பை NRT அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். இந்த விங்கிறத நம்ம ரியல் கேஸ் அப்படின்றதுக்கான எழுதிக்கலாம். ஓகேவா? ரியல் கேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ PV ஈக்குவல் டு NRTன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? NRTன்னு. ஸோ அந்த V ஈக்குவல் டு NRT பை P அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வீக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா ஐடியல் வால்யூம் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஐடியல் வால்யூம் எழுதிக்கிட்டேன்னா NRT பை P. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்? Z ஈக்குவல் டு V ரியல் டிவைடட் பை NRT பை இந்த P வந்து இங்கே கீழே வந்துருமா? ஸோ ஆஃப்டர் தட் இந்த NRT பை Pக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? V ரியல் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ Z இஸ் ஈக்குவல் டு V ரியல் பை V ஐடியல் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த V ரியல் அப்படிங்கிறது மோலார் வால்யூம் ஆஃப் ஐடியல் கேஸ், இந்த V ஐடியல் அப்படிங்கிறது மோலார் வால்யூம் ஆஃப் V ரியல் அப்படிங்கிறது மோலார் வால்யூம் ஆஃப் ரியல் கேஸ், V ஐடியலுங்கிறது மோலார் வால்யூம் ஆஃப் ஐடியல் கேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.